அந்த முருகப்பெருமானே தனது வேளால் உருவாக்கிய கிணறு 24 எழுத்துக்களில் உருவான சகல நன்மைகள் தரும் நாழி கிணறு. அந்த சிவபூசை பண்ணும்போது அதுக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக, நல்ல தண்ணி வேணும்ல, கடல் தண்ணி வச்சு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கையில இருக்க வேலை எரிஞ்சாராம். அந்த எரிஞ்ச இடம் தான் நாளி கிணறு. நாளி கிணறுக்கு இப்படி ஒரு வரலாறு. ஆமா, நாளி கிணறு உண்டு பண்ணதே முருகன். காமம் தாபம் குரோதம் நீக்கி செல்வ வளம் பெருக கங்கை யமுனை காவிரி நதிகளின் புண்ணியத்தை தரும் ஒரே நன்னீர் ஊற்று. நாழிக்கிணறின் அருமையும் பெருமையும் குறித்து சில நிமிடங்களில் அறிந்து கொண்டு பயன்பெறுவோம். வாருங்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை என போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கும் ஸ்தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூர் ஆண்டிகளால கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே ஏறி கும்பிட்டு இறங்கி வரணும், ஏறி கும்பிட்டு இறங்கி வரணும். ஆனால் திருச்செந்தூர் மட்டும் அப்படி இல்லை, இறங்கி கும்பிட்டு ஏறி வரணும். அதனால வாழ்க்கையில வசதி விட்டுருவாங்க. இந்த திருச்செந்தூரில் அதிசயமாக திகழ்வது நாழி கிணறு. கடலுக்கு மிக அருகாமையில் அமைந்திருந்தாலும் இக்கிணற்றின் தண்ணீர் நன்னீராக உள்ளது. திருச்செந்தூருக்கு வரும் அனைத்து பக்தர்களும் கடலில் நீராடிவிட்டு பின்பு இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகே முருகப்பெருமானை தரிசிக்க செல்கிறார்கள். இந்த செயலுக்கு பின்னால் உள்ள புராண வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. அசுர இனத்தை சார்ந்தவர்களான தரகாசூரனும் சூரபத்மனும் இறையருள் பெற்று தேவர்களை அடிமைப்படுத்தினார்களா. வடக்கே தரகாசூரனும் தெற்கே சூரபத்மனும் மக்களை கொடுமைப்படுத்தி ஆட்சி செய்தனர். தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமான் தரகாசூரனை வீழ்த்தி விட்டார். தெற்கே சூரபத்மனையும் வீழ்த்திட திருச்செந்தூருக்கு வருகை புரிந்தார் முருகப்பெருமான். முருகனின் மயில் வாகனமாக இந்திரன் விளங்கினாராம். அப்போது சூரபத்மனோடு 5 நாட்கள் கடும் போர் நடந்தது. முடிவில் சூரபத்மனின் படைகளும் அவனது சகோதரர்களும் அழிக்கப்பட்டனர். போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேலால் கிணறு ஒன்றினை உருவாக்கினாராம். அக்கிணறே நாழி கிணறு என பெயர் பெற்றது. சிவபூசை பண்ணாராம். அந்த சிவபூசை பண்ணும்போது அதுக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக, நல்ல தண்ணி வேணும்ல, கடல் தண்ணி வச்சு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கையில இருக்க வேலை எரிஞ்சாராம். அந்த எரிஞ்ச இடம் தான் நாளி கிணறு. நாளி கிணறுக்கு இப்படி ஒரு வரலாறு. ஆமா, நாளி கிணறு உண்டு பண்ணதே முருகன் தான். இவ்வளவு பெரிய கடல்ல ஒரு நல்ல தண்ணி வரணும்னா சாதனை தானே. நிச்சயமா அது முருகன் உண்டு பண்ணது. அதனாலதான் அது வற்றாத கிணறு. வற்றாத கிணறு, கோத கோத வந்துட்டே இருக்கும். இந்த கந்த புஷ்கரணியில் நீராடி விட்டு செல்வதை பக்தர்கள் மிகவும் புனிதமாக பார்க்கிறார்கள். காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களும் இந்த ஸ்தலத்தில் தீர்த்தமாக இருப்பதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள். அவற்றின் சிறப்புகளையும் பார்த்து விடுவோம். முகாரம்ப தீர்த்தம். இதில் மூழ்குவோர் கந்த கடவுளின் கருணை அமுதத்தை பருகுவார்களாம். தெய்வானை தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடுவோர் ஆடை அணிகலன், போஜனம், தாம்பூலம், பரிமளம், பட்டு, பூ அமளி என்கின்ற இன்பத்தை பெறுகிறார்களாம். வள்ளி தீர்த்தத்தில் நனைபவர்கள் ஒருமை உள்ளத்துடன் பிரணவ சொரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானின் திருவடி தாமரையை தியானிக்கும் ஞானத்தை பெறுகிறார்களாம். லட்சுமி தீர்த்தம். குபேரனுக்கு இணையான செல்வங்களை பெறுவர் என்றும். அடுத்ததாக சித்தர் தீர்த்தம். காமம், வெகுளி, மயக்கம் எனும் முக்குற்றங்களும் நீங்கி முக்தி வழியை நாடச் செய்யுமாம். அடுத்ததாக திக்குபாலகர் தீர்த்தம். காயத்ரி தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், வைரவ தீர்த்தம், துர்கை தீர்த்தம், ஞான தீர்த்தம், சத்திய தீர்த்தம். அடுத்ததாக தர்ம தீர்த்தம். இப்படியாக முனிவர் தீர்த்தம், தேவர் தீர்த்தம், பாவநாச தீர்த்தம், கந்த புட்கரணி தீர்த்தம், கங்கா தீர்த்தம், சேது தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், மாதுரு தீர்த்தம், தென்புலத்தார் தீர்த்தம் என ஒவ்வொரு தீர்த்தங்களிலும் அந்த செந்தில் ஆண்டவனின் ஆசீர்வாதம் பெருக பெருக கிடைக்கும் என்பது ஐதீகம்.